லெபனானினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா கொலை, அதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் மீது ஈவு இரக்கமற்ற தாக்குதல், காசாவில் எப்படி தாக்கினார்களோ அதே பாணியிலான தாக்குதல். இன்னொரு பக்கம் ஹவுதிகள் மீதும் தாக்குதல். ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கமேனி அவர் ரகசிய இடத்திற்கு பாதுகாப்பு மிக்க இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து இஸ்ரேலின் கை கடந்த சில நாட்களாக திடீரென ஓங்கியதற்கு பின்னணி என்ன? ஏன் இந்த போரில் ஹிஸ்புல்லா திடீரென ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது? காசாவினுடைய நிலைமை என்ன? ஈரான் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார்கள்? இது சம்பந்தமான முக்கியமான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லோருக்குமே எழக்கூடிய கேள்வி, எப்படி திடீர்னு இஸ்ரேலுடைய கை ஓங்கியது? இவ்வளவு பெரிய தாக்குதலை எப்படி அவர்கள் லெபனான் மீது நடத்தினார்கள் அப்படிங்கிறது தான். இதுல நாம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய இன்றைய நிலை அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதாவது இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அதே போல அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அதனுடைய பலம் என்ன, அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஈரான் தலைமையிலான படைகள், இவர்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இதனுடைய பின்னணியை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இஸ்ரேல் 2 முக்கியமான ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. ஒன்று வான்வழியாக சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்கள், போர் விமானங்கள். அடுத்ததாக வான்வழியாக யாராவது தாக்கினால் அதனை தடுக்கக்கூடிய ஆயுதங்கள், ஏர் டிஃபென்ஸ். இந்த 2 விஷயங்களையும் இஸ்ரேல் வைத்திருப்பதன் காரணமாகத்தான் இந்த போரில் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுடைய கை ஓங்கி இருக்கின்றது. அமெரிக்கா எப்படி உலகத்தினுடைய இவ்வளவு பெரிய வல்லரசாக இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் இந்த 2 காரணங்கள் தான். ஒன்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய போர் விமானங்கள், அடுத்ததாக அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். யாராவது வான்வழியாக தாக்கினால் திருப்பி தாக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த 2 ஆயுதங்களும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அதே போல வான்வழியாக தாக்கக்கூடிய இந்த போர் விமானங்களும் இதர நாடுகளிடம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ரஷ்யாவிடம் இருக்குது, ஓரளவு இருக்கு. சீனாவிடம் ஓரளவுக்கு இருக்கு. இதை தவிர்த்து விட்டு உலகத்தில் வேறு எந்த நாட்டிடமும் கிடையாது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இதற்கு அடுத்ததாக 4வது இடத்துல இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா சிறிய நிலப்பகுதி. அது அவர்களுக்கு ஒரு பலவீனமாக இருந்தாலும் கூட பலமாகவும் இருக்கு. சின்ன நிலப்பகுதி அப்படிங்கிறதுனால அவர்கள் தங்களுடைய வான் எல்லையை எளிமையாக பாதுகாக்க முடியுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு இந்தியா மாதிரியான நாடுகள் இராணுவத்திற்கு செலவழிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தொகையை அவர்கள் முழுவதுமாக அந்த ஒரு சின்ன நாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதன் காரணமாகத்தான் இஸ்ரேலில் இருந்து, அதன் காரணமாகத்தான் காசாவில் இருந்தும் சரி, லெபனானில் இருந்தும் சரி, அல்லது ஏமனில் இருந்தும் சரி, வான்வழியாக ஏவக்கூடிய ஆயுதங்களை, ட்ரோன்களை எளிமையாக இஸ்ரேல் வீழ்த்திடுறாங்க. இஸ்ரேல் 3 வகையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை வச்சிருக்கிறாங்க. ஒன்று ஏரோ சிஸ்டம், டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அயன் டோம். இந்த ஏரோ சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப லாங் ரேஞ்சு, அதாவது கிட்டத்தட்ட தரையிலிருந்து 2500 அடி உயரத்தில் வரக்கூடிய ஒரு இலக்குகளை கூட அவர்களால் அந்த ஆயுதத்தின் மூலமாக தாக்க முடியும். எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னா, பூமியினுடைய வெளிவட்ட பாதை, சேட்டிலைட்டுகள் இயங்கக்கூடிய அந்த பாதை வரைக்குமே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஏரோ சிஸ்டம் மூலமாக, அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏவுகணை மூலமாக இலக்குகளை தாக்க முடியும். இஸ்ரேலுடைய வான் எல்லைக்குள்ள ஒரு சேட்டிலைட் வந்தா கூட அந்த சேட்டிலைட்டை தகர்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஏரோ சிஸ்டம். இதை வைத்தான் பேலிஸ்டிக்ஸ் மிசில்ஸ்களை அவங்க தகர்க்கிறாங்க. அடுத்ததாக அவங்களுடைய டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற சிஸ்டம். இது அதுக்கு அடுத்த ரேஞ்சு, அதாவது மீடியம் டு ஹை அந்த ரேஞ்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 1500 அடி உயரம் வரைக்கும் வரக்கூடிய ஆயுதங்களை தடுத்து வீழ்த்தக்கூடியது. அடுத்ததாகத்தான் அவர்களுடைய அயன் டோம். இந்த அயன் டோம் என்பது குறுகிய ஆயுதங்கள், அதாவது தரையிலிருந்து ஒரு 100 அடி 150 அடி இந்த உயரத்தில் வரக்கூடிய ஆயுதங்களை கண்டறிந்து தாக்குவதற்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இந்த அயன் டோம் சிஸ்டம். இப்போ எந்த மாதிரியான ஆயுதங்கள் வருகின்றதோ அந்த ஆயுதத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சிஸ்டம் ஈரானிடம் இருக்கு அப்படின்னா பெரிய அளவில் இல்லை, மிக மிக சொற்பமான அளவில் தான் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அதனை ஈரானால் தடுக்க முடியலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈரானிடமே அந்த ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கும்போது ஈரானுடைய கூட்டணி படைகளிடம் எப்படி இருக்கும்? சிரியாவிடமோ அல்லது லெபனானிடமோ அந்த ஆயுதங்கள் எப்படி இருக்கும்? அவர்களிடமும் இல்லை. இதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கின்றது. சரி, ரஷ்யாவாவது இவர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் சொற்பமான அளவில் தான் ரஷ்யா இவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதனால தொடர்ந்து அந்த தொழில்நுட்பத்தில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க.
அதே போல் அடுத்ததாக போர் விமானங்கள் மூலமாக சென்று குண்டு வீசக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க டெக்னாலஜியும் அதே போல் விமானங்களையும் இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக F6, F5, அதே போல் F16, F15, F32 இப்படின்னு பல வகையிலான போர் விமானங்களை அமெரிக்கா ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க வந்து இஸ்ரேலுக்கு விற்பனை செய்கிறாங்க. சில விமானங்களை இஸ்ரேலே தனியாக வந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. இந்த விமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் அப்படிங்கிற அந்த சீரியலில் வரக்கூடிய விமானங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 டன்களுக்கு மேலான வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கக்கூடியது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 கிலோ வெடிமருந்துகளை இவங்க வந்து லெபனான் மீது பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அந்த அளவு ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட விமானங்களை போய் குண்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு விமானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 டன்னுக்கும் மேற்பட்ட கிலோ வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி படைத்த விமானங்கள். தொடர்ந்து 24 மணி நேரமும் பறக்கக்கூடிய விமானங்களை இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 614 விமானங்களை இது மாதிரி இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த விமானங்கள் எல்லாம் வந்து ஈரானுக்கோ அல்லது ஏமனுக்கோ இப்போ எப்படி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா, அதற்கான எரிபொருள் வந்து இடையிலேயே வந்து தீர்ந்துடும். அப்போ அந்த எரிபொருள் நிரப்புவதற்கு போயிங் விமானங்கள் 707 போயிங் ரக விமானங்களை இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க. இந்த விமானங்கள் அந்த போர் விமானங்கள் கூட பயணித்து நடு வானிலேயே வந்து எரிபொருளை நிரப்பி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் தாக்குதல் நடத்திட்டு வரக்கூடிய அளவிற்கு டெக்னாலஜி இஸ்ரேலிடம் இருக்குது. பணம் வந்து இருக்குது. இராணுவத்திற்காக மிகப்பெரிய பணம் செலவழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இஸ்ரேலில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அவர்களுக்கு பணம் இல்லைன்னா அவர்களுக்கு கொடுப்பதற்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தயாராக இருக்கிறாங்க. அரபு நாடுகளும் கூட தயாராக இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அரபு நாடுகள் கொடுப்பாங்க, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது. இதே இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஈரான்கிட்ட போர் விமானங்கள் மிக சொற்பமான அளவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் குறைவான போர் விமானங்கள் தான் ஈரானிடம் இருக்குது. அந்த விமானங்கள் கூட முழு அளவிலான போரை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறது தான் செய்தி. இன்னும் சொல்லப்போனால் சில விமானங்கள் ஒரு 10 முதல் 20 விமானங்கள் தான் ரஷ்யாவிடம் இருந்து ஈரான் வாங்கியிருப்பதாக தகவல். மற்ற விமானங்கள்லாம் ஏற்கனவே ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பு 1980க்கு முன்பு அமெரிக்கா வந்து ஈரானுடைய ஷா மன்னருக்கு சில விமானங்கள் கொடுத்தாங்க. பழமையான விமானங்கள் கிட்டத்தட்ட இப்போ 40-50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த விமானங்களைத்தான் இன்னும் வரைக்கும் ஈரான் பயன்படுத்திட்டு இருப்பதாக சொல்றாங்க. அப்போ ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர் போய் விபத்தில் சிக்கியதோ அல்லது தாக்கப்பட்டாரோ அந்த விமானம் கூட அமெரிக்கா வந்து முன்பு வழங்கிய விமானம், அதனுடைய உதிரி பாகங்கள் கூட அவர்களிடம் இல்லை. அப்போ அந்த அளவிற்கு வான் பாதுகாப்புலையும் போர் விமான தொழில்நுட்பத்திலையும் ஈரான் பின்தங்கி தான் இப்போது வரைக்கும் இருக்கிறாங்க. அதுதான் அவர்கள் உடனடியாக ரியாக்ஷன் பண்ணாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம். ஏன்னா ஏற்கனவே ரியாக்ஷன் பண்ணி லெபனானில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ திரும்ப ஈரானும் ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னா ரியாக்ஷன் பண்ண முடியும் அவங்களால. அவங்க இஸ்ரேலில் சேதப்படுத்த முடியும், இஸ்ரேலில் உயிரிழப்புகளை ஏற்படுத்த ஈரானால் முடியும். ஆனால் அவங்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸை உடனே அமெரிக்கா இதற்குள்ளே வந்து வருவாங்க. அப்போ அதனை வந்து சமாளிக்கணும். தொடர்ந்து வந்து நாம் வந்து இழப்புகளை அதிகரித்து கொண்டே செல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால ஈரான் பொறுமையாக இருப்பதை பார்க்க முடியுது. சரி, ஈரானுடைய பலவீனங்கள்லாம் நம்ம பார்த்தோம். பலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் வந்து மிசைல்ஸ் தொழில்நுட்பத்திலையும் ஆளில்லா விமான தொழில்நுட்பத்திலையும் ஈரான் மிகப்பெரிய வலிமை படைத்த நாடு. எந்த அளவிற்குன்னா ரஷ்யாவிற்கே ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு உலக நாடுகளுக்கெல்லாம் மிசைல்ஸ் தொழில்நுட்பங்களையும் ட்ரோன்களையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த உற்பத்தியில் ஈரான் முன்னணியில் உலக அளவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாது. எனவே தாக்கக்கூடிய ஆயுதங்கள் ஈரானிடம் நிறைய இருக்குது. ஆனால் அவர்கள் தாக்கும்போது அதனை தடுக்கக்கூடிய வெப்பன்ஸை இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து கவனிக்க வேணும். அப்போ இவங்க வந்து ஒரே நேரத்தில் ஒரு 100 ராக்கெட்டுகளை ஏவும் போது அதில் 10 ராக்கெட்டுகள் அதிகபட்சமாக இப்போ வெளிப்புறங்களில் விழுந்து செதறுவதை நம்ம பார்க்க முடியுது. பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், முக்கியமான கட்டடங்களை வந்து நோக்கி ஆயுதங்கள் வரும்போது உடனடியாக இஸ்ரேல் வந்து தடுத்துருவதையும் நம்ம பார்க்க முடியுது. இஸ்ரேலுக்கு சேதாரமே ஏற்படலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. மிகப்பெரிய அளவு இஸ்ரேல் சேதாரங்களை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் மீடியா ஆடிட்டு, அதாவது எந்த மீடியாவும் அந்த செய்தி வந்து வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. அப்படி வந்து ஒரு ஆடிட் சிஸ்டத்தை வச்சு அவங்க வந்து அங்கே ஈரானில் இஸ்ரேல் நடக்கக்கூடிய இழப்புகள் வெளியில் தெரியாமல் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. சரி, இப்போ ஈரான் வந்து ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த போரில் வந்து ஒரு பின்வாங்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியுது? ஏன் வந்து ஈரான் வந்து ஏறி அடிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கான பதில் என்ன அப்படின்னா இந்த ஈரானுடைய பலவீனமான இந்த வான் பாதுகாப்பு தான். இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு இராணுவ யுக்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது
ஈரான் வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை அவங்க மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹமாஸ் வந்து 10 மாதங்களை கடந்தும் கூட இன்று வரைக்கும் அவர்கள் சரணடையாம இன்று வரைக்கும் காசா முழுவதுமாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. ஆனால் இன்றும் தொடர்ந்து அந்த காசாவிற்குள் இருந்து கொண்டே இஸ்ரேலை எதிர்த்து தாக்கக்கூடியவர்களாக ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்களும் இதர போராளி குழுக்களும் இன்று வரைக்கும் இருக்கிறாங்க. இன்று வரைக்கும் இஸ்ரேலால் பிணை கைதிகளை மீட்க முடியவில்லை. இப்போ அந்த அளவிற்கு வலிமையான ஒரு கட்டமைப்பு ஹமாஸ் வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தவர்களாக ஈரான் வந்து இருக்கிறாங்க. அதே போல ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் பயிற்சியையும் ஆயுதங்களையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு இராணுவ அமைப்பாக உருவாக்கிய அந்த ஒரு பெருமையும் ஈரானைத்தான் வந்து சாரும். அதே போல ஹவுதிகள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இராணுவ சக்தியாக மத்திய கிழக்கில் உருவாகிருக்கிறாங்கன்னா அதற்கு காரணமும் ஈரான் தான். அப்போ ஈரான் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய இலக்குகளில் அவங்க வந்து ஒரு 70-80% அவங்க அடைஞ்சிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த சிஸ்டத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வான் பாதுகாப்பு அமைப்பில் வந்து அவங்க இன்னும் வந்து நிறைய முன்னேற வேண்டியது இருக்குது. அதற்கான முயற்சிகளையும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. அதன் ஒரு பகுதியாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ்யாவுக்கு வந்து அவங்க நிறைய உதவிகளை செஞ்சு ரஷ்யாவிடமிருந்து அந்த போர் விமானங்கள் அதே போல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த டெக்னாலஜி எப்படியாவது வந்து முழுமையாக வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப தீவிரமான ஒரு போராட்டத்தில் இருந்தாங்க. அதற்கு இடையில தான் இந்த அக்டோபர் 7 தாக்குதல் நடந்தது. அதற்கு பிறகு நடந்ததுலாம் நமக்கு தெரியும். எனவே ஈரான் வந்து தன்னுடைய இலக்கை அடைவதற்கு கொஞ்சம் முன்பாகவே இந்த போர் வந்து தொடங்கிருச்சுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் ஈரானுக்கு வந்து முழுமையாக கிடைச்சிருந்தது, அவர்களுடைய போர் விமானங்கள் முழுமையாக அளவில் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு சில வருடங்களிலேயே அந்த அனைத்து தொழில்நுட்பங்களும் ஏமன் ஹவுதிகளுக்கும் கிடைச்சிருக்கும், லெபனான் ஹிஸ்புல்லாவுக்கும் கிடைச்சிருக்கும், ஹமாஸுக்கும் கிடைச்சிருக்கும். அதற்கு முன்பாக இந்த போர் தொடங்கியது ஒரு ஈரான் தரப்புல ஒரு பெரிய பலவீனமாக பார்க்கப்படுது. இதுதான் அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய பலமாகவும் பார்க்கப்படுது. அவங்க கொஞ்சம் அமெரிக்கா வந்து இன்னும் 5 ஆண்டுகள் அவங்க வந்து டிலே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு இணையாக இஸ்ரேலுக்கு இணையாக எல்லா தொழில்நுட்பங்களையுமே அவர்களும் பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இந்த போரில் வந்து இந்த திடீரென்று ஒரு ஈரானுடைய தரப்பிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கு. அடுத்ததாக ஹிஸ்புல்லாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கு. ஹிஸ்புல்லாவினுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் இது ஹிஸ்புல்லாவிற்கு இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதாவது டாப் லீடர் ஹசன் நசருல்லா அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே பெரும்பாலானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிலுமே முக்கியமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த துறை சார்ந்த IRGC என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்டு கார்ப்ஸ் அந்த அதிகாரிகளும் முக்கியமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எனவே ஹிஸ்புல்லா தரப்பிற்கு இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழப்பு இது அப்படிங்கிறத யாரும் வந்து மறுக்க முடியாது. அதே நேரம் இதிலிருந்து ஹிஸ்புல்லாவால் மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக மீண்டு வர முடியும், ஆனால் அதற்கு ஒரு சிறிய காலம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. காரணம் என்னன்னா ஹிஸ்புல்லா என்பது கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கேடர்களை கொண்ட ஒரு அமைப்பு. அதுல வந்து ஒரு சில 100 பேரை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல். எனவே கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்றும் ஆக்டிவாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை பல மடங்கு அவர்கள் அதிகரித்து இருக்கிறார்கள். எனவே ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது அந்த புதிய இனி தலைவரை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள் தேர்வாக வேண்டும் என்பதெல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய ஒரு செய்தியாளர் ஹாலா என்கின்றவர் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா 1992ஆம் ஆண்டு ஹிஸ்புல்லாவினுடைய முதல் தலைவர் முசாவி என்பவர் இதே போல இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அதற்கு பிறகு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹசன் நசருல்லா 32 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறார். முசாவியை காட்டிலும் மிக தீவிரமான தலைவராக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மிகப்பெரிய சவாலாக இருந்தவர் ஹசன் நசருல்லா என்பது எல்லோருக்குமே தெரியும். எனவே இந்த இழப்பு ஹசன் நசருல்லாவை காட்டிலும் இன்னும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கும் மிக மோசமான ஒரு தலைவர் ஹிஸ்புல்லாவிலிருந்து வரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிறதுனால அந்த அமைப்பே முற்றிலுமாக முடங்கிவிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் அல் ஜசீரால சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக எல்லோருமே கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏமன் ஹவுதி அமைப்பு. ஏமன் ஹவுதி அமைப்பும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திட்டு வராங்க.
பெஞ்சமின் நெதன்யாகு விமான நிலையத்தில் வந்து அவருடைய விமானம் தரையிறங்கும் போது அந்த நேரத்தில் ஒரு தாக்குதலை அவங்க வந்து நடத்தினாங்க. அதற்கு பதிலடியாக ஏமனின் ஹொதைதா நகரம் மீது இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எனவே ஏமன் ஹவுதி அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பலம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. ஈரானுடைய பலம் அப்படிங்கிறதும் அப்படியே தான் இருக்குது. காசாவின் நிலைமை அப்படியே தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது லெபனானில் ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். மிகப்பெரிய இழப்பு லெபனானில் ஏற்பட்டிருக்கு. அதே போல் காசாவின் நிலைமை அப்படிங்கிறது எப்பவும் போல தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எனவே இந்த போரில் வந்து லெபனானில் வந்து இஸ்ரேல் ஒரு சின்ன வெற்றியை தற்காலிகமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் வந்து மறுக்க முடியாது. எனவே போரினுடைய சூழல் அப்படிங்கிறது உலகம் வந்து பல போர்களை சந்தித்திருக்கின்றது. பல போர்களை வந்து முழுமையாக ஆய்வு செய்த பத்திரிகையாளர்கள், சர்வதேச செய்தியாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த தற்காலிக ஒரு பின்னடைவு என்பது ஈரான் தரப்பிற்கு ஒரு முக்கியமானதாக பார்க்கப்பட்டாலும் இது வந்து இஸ்ரேலினுடைய முழு வெற்றி என்று நாம் சொல்லிவிட முடியாது. இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இழப்புகள், காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இழப்புகள் பூமராங்காக நிச்சயமாக இஸ்ரேல் மீது திரும்பும். இஸ்ரேல் இப்போதுமே அதன் போர் இலக்களை அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இஸ்ரேல் இந்த லெபனான் மீதான தாக்குதலை என்ன சொல்லி நடத்தினாங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு செட்டிலர்ஸ்களை நாங்கள் மீண்டும் அந்த பகுதிக்கு குடியேற்ற போகிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் ஹிஸ்புல்லா தாக்குதலில் பயந்து அவர்கள் மத்திய இஸ்ரேல் நோக்கி ஓடி விட்டார்கள். அவர்களை மீண்டும் நாங்கள் வந்து அதே பகுதியில் குடியேற்ற போகிறோம். அதற்காக வேண்டிதான் இந்த தாக்குதல்னு சொல்லி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாக்குதல் மூலமாக நீங்கள் வந்து ஒருபோதும் நீங்கள் வந்து அவர்களை திரும்ப அங்கே குடியேற்ற முடியாது, தொடர்ந்து பதற்றமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சிறிய அளவிலான ஒரு தரைவழி தாக்குதல் நடத்த போகின்றோம், கிரவுண்ட் அட்டாக் நடத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஹசன் நஸ்ருல்லா அவர் உயிரோடு இருந்தபோதே ஒரு விஷயத்தை சொன்னார். என்னென்னா, நீங்கள் லெபனானுக்குள் தரை வழியாக நுழைஞ்சீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதைத்தான் அமெரிக்காவை சேர்ந்த பல பத்திரிகைகளும் குறிப்பிடுறாங்க. நீங்கள் மிகப்பெரிய அளவில் பேஜர் அட்டாக் மூலமாகவும், ஹிஸ்புல்லா தலைவரை கொன்றதன் மூலமாகவும், ஹிஸ்புல்லாவின் சொத்துக்களை அழித்ததன் மூலமாகவும் ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், இஸ்ரேல் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தரை வழியாக நுழைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ராப்பு, நீங்கள் நிச்சயமாக சிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே காசாவிலும் அப்படிதான் சொன்னாங்க. அதே மீறி இஸ்ரேல் காசாவுக்குள்ளே வந்து எதையுமே சாதிக்கலை. இப்போ லெபனானுக்குள் இஸ்ரேல் நுழைந்தாலும் அது இஸ்ரேலுக்கு தான் பெரிய பூமராங்காக வெடிக்கும் என்பதுதான் சர்வதேச பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இந்த அரசியல் நிகழ்வுகளை நம்ம ஓராண்டாக பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த நேயர்களுக்கு நன்றி.